அதிமுக கூட்டணியில் இணையும் புதிய கட்சிகள். நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் நீங்கள் அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணி விட்டுருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தற்போது எடப்பாடி பழனிசாமியின் மூலமாக 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகிட்டு இருக்காங்க அப்படின்னு இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் அதிமுகவிற்கு வாழ்வாசாவா அப்படிங்கிற ஒரு தேர்தல். அதாவது இதற்கு முன்பு நடந்த தேர்தல் எல்லாம் தோல்வி அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை தான் அதிமுக உருவாக்கி வைத்திருக்கிறது. இனி வரக்கூடிய 2026 தேர்தலில் கண்டிப்பாக அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தால் மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமாக இருக்கும் அப்படின்னு இப்படிப்பட்ட ஒரு சூழலில் சமீபத்தில் அதிமுக பாஜக கூட்டணி என்பது உறுதியானது. ஆனால் இருந்த போதிலுமே கூட்டணி ஆட்சி என்பது தமிழகத்திலே நடைபெறாது, அதிமுகவுடைய ஆட்சி தான் நடைபெறும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறார்கள் அதிமுகவை சேர்ந்த முக்கியமான தலைவர்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதிமுகவில் புதிதாக 2 கட்சிகள் சேருவதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற தகவலை பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதாவது KP முனுசாமி அவர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு காலத்திலே அதிமுக பாஜக கூட்டணியில் விரிசல் அப்படிங்கிற தகவலையும் அவர் தான் அறிவித்தார். அதே போல இன்று அதிமுக பாஜக கூட்டணி உருவானதிலிருந்து புதிதாக 2 கட்சிகள் அதிமுகவை தேடி வருகின்றன. அந்த கட்சிகள் தமிழகத்திலே செல்வாக்கூடிய கட்சிகளாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற தகவலையுமே சொல்ல ஆரம்பித்திருக்கிறார். அவருமே ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். தமிழகத்தில் அதிமுக கூட்டணி வைத்து வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும். இருந்த போதிலுமே கூட்டணி ஆட்சி என்பது தமிழகத்தில் நடைபெறாது, அதிமுகவுடைய ஆட்சி தான் நடைபெறும் அப்படிங்கிற தகவலையும் சொல்லி இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அடுத்த கட்ட நடவடிக்கை, அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலுக்குரிய நடவடிக்கைகளை புறம் இப்போதிருந்தே தொடங்கிவிட்டார். அதற்காகத்தான் வருகின்ற நாட்களிலே அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களுக்கு விருந்துகள் வைக்கக்கூடிய வேலையுமே தற்போது நடத்தி இருக்கிறார் அப்படிங்கிற தகவலையுமே நமது முன்னாள் அமைச்சரும் அதே போல அதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அப்படின்னு கூட. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.